ஏண்டி கீர்த்தி, இந்த செல்வி அம்மனுக்கு வேண்டுதல் செலுத்த போறான்னு மொத்த குடும்பமும் கோயிலுக்கு போறதுக்கு தவம் கிடக்குதுங்க. ஏய், என்னடி நீ? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கிற. என்னம்மா உனக்கு என்ன பார்த்தா வாக்கிங் போற மாதிரி இருக்கா? நானே கடுப்புல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வேற நடுவுல வந்துகிட்டு. என்னடி யோசிக்கிற? அந்த செல்வி வேண்டுதல் நிறைவேற நம்மளும் கோயிலுக்கு போலான்னு யோசிக்கிறியா? என்ன சொன்ன? அந்த செல்விக்காக நான் கோயிலுக்கு போகணுமா? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் பாத்துக்கோ. நான் அந்த வேண்டுதலை எப்படா தடுத்து நிறுத்தலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அந்த செல்வி வேண்டுதல் நிறைவேறக்கூடாதுடி, அதை எப்படியாவது தடுத்தாகணும்டி. இல்லனா நம்ம 2 பேரும் வில்லியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் அந்த செல்விக்கு எந்த நல்லதும் நடக்க விட மாட்டேமா. நம்ம அப்பா தூக்குல தொங்க காரணமா அந்த குடும்பத்துல அந்த வேலு தூக்குல தொங்கணும். அத பார்த்துட்டு அந்த செல்வி அப்படியே துடிச்சு துடிச்சு சாகணுமா. அண்ணன் தம்பின்னு பாசத்தை காட்டி கதறிட்டு இருக்காளே அந்த மகா, அவ இந்த வீட்டோட முடங்கியே கிடக்கணும். அத நான் நல்லா பார்த்து சந்தோஷப்படணும். உண்மைதான் கீர்த்தி, அத பார்க்காம நான் சாக கூடாது. இந்த குடும்பத்தை செதைச்சு சின்ன அபிநமாக்கிறதுக்காகத்தான் உன்னை இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக்கினேன். அதை நிறைவேற்றுற நேரம் வந்துருச்சுடி. மா, அந்த செல்வியாலதான் இது வரைக்கும் நம்ம திட்டம் எல்லாமே தகுடுபடியா இருக்கு. ஆனா இப்போ அந்த செல்விக்கே பெரிய சோதனை வந்திருக்குமா. அவளை இந்த வேண்டுதல் செய்ய விடாம நம்ம தடுக்கணும். அத மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும். அப்புறம் அந்த வேலுவை கடவுளால கூட காப்பாத்த முடியாது. நீ இப்படி சொல்ற, ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க செல்வியோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு எல்லா தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. மாப்பிள்ளைக்கும் 24 மணி நேரமும் அந்த செல்வி கூட சேர்ந்துக்கிட்டு வேலுவை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்காரு. எப்ப அவரு ஓம் பேச்ச கேட்பாரோ அப்பதான் நம்ம திட்டம் நிறைவேறும். அது வரைக்கும் எல்லாம் நிராசையா தாண்டி முடியும். நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முதல்ல அவர் அந்த செல்விக்கு உதவி பண்றதுல இருந்து கட் பண்ணணும். இது பாயிண்ட். எரியறத புடுங்குனா கொதிக்கிறது தன்னால அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாப்பிள்ள அந்த செல்விக்கு சப்போர்ட்டா கோயிலுக்கு போகாம தடுத்தா போதும். அந்த செல்விக்கு உதவி பண்றதுக்கு ஆளும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த வக்கீலும் செல்வியும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஆமாமா, அவரை நான் இனிமே அந்த செல்வி கூட போக விட மாட்டேன். அது எப்படி முடியும்? அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சேல்ல, எல்லாரும் நாளைக்கு காலையில கோயிலுக்கு போனோம்னு சொன்னாங்கல்ல, அதுல ஆள் ஓம் புருஷன் தான். எப்படி நீ அவரை தடுக்க போற? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா. என்ன பிளான் டி? அம்மா கிட்ட சொல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நான் சொல்றேன். நாளைக்கு கோயிலுக்கு செல்வி கிளம்பி போகும்போது நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு என் புருஷன் கிட்ட சொல்ல போறேன். எனக்கு செக்அப்க்கு போகணும், ஸ்கேன் எடுக்கணும்னு அவரையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். எப்படி என் பிளான்? ஷோ, இங்க பாருடி கீர்த்தி, இந்த மாதிரி நம்ம 1000 பிளான் போட்டு தோத்து தான் போயிருக்கோம். இந்த ஒரு தடவையாவது நீ ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. மாப்பிள்ள நம்ம வழிக்கு வந்தாருன்னா போதும். இல்ல வழக்கம் போல நம்ம தோத்து போறதுதான் நிச்சயம். நிச்சயம் இந்த தடவை நான் அவரை செல்விக்கு துணையா கோயிலுக்கு அனுப்ப போறது இல்ல. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அய்யோ, ஏ கீர்த்தி, மாப்பிள்ள வந்து நிக்கிறாரு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாரா? வாங்க மாப்பிள்ள. கீர்த்தி, என்ன விஷயம்? நான் வரும்போது ஏதோ பேசிக்கிறேன்னு சொன்னியே, அது யார்கிட்ட என்ன விஷயம் பேச போற? உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். என்கிட்டயா? என்ன விஷயம்? ஹோட்டல் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஏதோ ஹாஸ்பிடல் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடலா? யாருக்கு என்ன ஆச்சு? கீர்த்தி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க. என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கு மந்த்லி செக்அப் இருக்கு. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கணும். அத பத்தி தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நல்ல விஷயம் தானே. நீயும் அத்தையும் போயிட்டு வந்துருங்க. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ முக்கியமான ஸ்கேன்லாம் எடுக்கணும், பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. போன மாசம் செக்அப் பண்ணும்போதே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு நீங்க என் கூட வாங்க, 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நாளைக்கு செல்வி அம்மனுக்கு வேண்டுதல் செய்ய போறா. நான் எப்படி வர முடியும்? நீ அத்தை கூட போயிட்டு வந்துரு. நான் கோயிலுக்கு போகணும். என்னங்க உங்க உசுரை என் வயித்துல சுமந்துட்டு இருக்க, அதுக்கு ஹாஸ்பிடல் வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படின்னு எங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொல்றீங்க. என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? கூட்டிட்டு போன்னு அர்த்தம். ஓ, கட்டின பொண்டாட்டியும் அவ வயித்துல வளர்ற குழந்தைய விட உங்களுக்கு உங்க தம்பி பொண்டாட்டியோட வேண்டுதல் தான் முக்கியம், அப்படிதானே? இங்க பார் கீர்த்தி,